ஹாய், திஸ் இஸ் ஏ குரூப். நான் உங்கள் இந்துஜா பேசுகிறேன். நம்ம ஏ குரூப்பில் பார்த்தீங்கன்னா கமாடிட்டி, அப்புறம் ஈக்விட்டி, ஷேர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ட்ரேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஷேர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டிஸ், ஃப்யூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. ப்ளஸ் சேவிங்ஸ் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் ப்ளஸ் லோன்ஸும் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஃபினான்சியல் சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏ குரூப்பில் எல்லாமே வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஏ குரூப் ரிசர்ச்சில் மார்க்கெட் லெவல்ஸ், நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் லெவல்ஸ். மார்க்கெட்டில் வந்து 1260க்கு கீழே செல்லிங், 1248, 1238, 1232 வரைக்கும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பையிங் பார்த்தீங்கன்னா 1292க்கு மேலே பையிங், 1302, 1325 வரைக்கும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எம்சிஎக்ஸ் லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 28,625க்கு கீழே செல்லிங், 28,377, 28,031 வரைக்கும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ப்ளஸ் பையிங் பார்த்தீங்கன்னா 29,141க்கு மேலே பையிங், 29,379, 29,741 வரைக்கும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்டர்நேஷ்னல் சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1740க்கு கீழே செல்லிங், 1740க்கு மேலே பையிங், 1762, 1782 வரைக்கும் போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. செல்லிங் பார்த்தீங்கன்னா 1692க்கு கீழே செல்லிங், 1680, 1660 வரைக்கும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் நம்ம வந்து எம்சிஎக்ஸ் லெவல்ஸ் பார்க்க போகிறோம். சில்வர்ஸில் 37,576க்கு கீழே செல்லிங், 36,462, 35,431 வரைக்கும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பையிங் பார்த்தீங்கன்னா 41,225க்கு மேலே பையிங் போகலாம், 41,791, 42,260 வரைக்கும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ப்ளஸ் காப்பரில் வந்து இன்டர்நேஷ்னல் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு காப்பரில் இன்டர்நேஷ்னல் வந்து 264.90க்கு கீழே செல்லிங், 261, 258 வரைக்கும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலே பையிங் போகணும் அப்படின்னா வந்து 270க்கு மேலே பையிங், 272.60, 274.80 வரைக்கும் போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட்டு நம்ம காப்பரில் எம்சிஎக்ஸ் பார்க்க போகிறோம். எம்சிஎக்ஸில் வந்து 358.70க்கு கீழே செல்லிங், 342, 328 வரைக்கும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பையிங் போகணும் அப்படின்னு பார்த்தோன்னா 391.20க்கு மேலே பையிங், 398, 403 வரைக்கும் போகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். லெட்டில் வந்து பையிங் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். 153.40க்கு மேலே பையிங், 165, 172 வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. செல்லிங்ஸ் போகணுன்னா 131.60க்கு கீழே செல்லிங், 126, 120 வரைக்கும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எம்சிஎக்ஸ் ஜிங்க் பார்க்க போகிறோம். ஜிங்கில் வந்து 181.90க்கு மேலே பையிங், 185, 188 வரைக்கும் போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 161க்கு கீழே செல்லிங், 156, 151 வரைக்கும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அலுமினியம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதில் வந்து 121க்கு கீழே செல்லிங், 119, 116 வரைக்கும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பையிங் போகணும் அப்படின்னா வந்து 124க்கு மேலே பையிங், 126, 30, 128, 10 வரைக்கும் போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம அடுத்த வந்து நிக்கல் பார்க்க போகிறோம். எம்சிஎக்ஸ் நிக்கல் வந்து 612க்கு மேலே பையிங், 625, 654 வரைக்கும் போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. செல்லிங் பார்த்தீங்கன்னா 570க்கு கீழே செல்லிங், 546, 522 வரைக்கும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. க்ரூட் இன்டர்நேஷ்னலில் வந்து செல்லிங் வந்து 42.70க்கு கீழே செல்லிங், 39.20, 36.20 வரைக்கும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.
48-70க்கு மேலே பையிங் போகலாம். 50-75, 53-70 வரைக்கும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. க்ரூட் எம்சிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா 3110க்கு மேலே பையிங், 3269, 3417 வரைக்கும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 2842க்கு கீழே செல்லிங், 2750, 2629 வரைக்கும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 257க்கு மேலே பையிங், 257 10, 210, 45 வரைக்கும் போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. செல்லிங் பார்த்தீங்கன்னா 190-30க்கு கீழே செல்லிங், 184, 180, 40 வரைக்கும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம ஏ குரூப்பில் வந்து போன வாரம் வீக்லி லெவல்ஸில் வந்து காப்பர்லாம் வந்து அதோட டார்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு. இந்த வாரம் வீக்லி லெவல்ஸில் வந்து சில்வர் வந்து பிரேக் அவுட் கால்ஸ் வரப்போகுது. கன்ஃபார்மாக செல்லிங்ஸ் இருக்கும். செல்லிங்கில் வந்து கன்ஃபார்மாக வந்து அதோட டார்கெட் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் விவரங்கள் அறிய வந்து ஏ குரூப்பை அணுகவும். தேங்க்யூ.